கேபிட்டல் கெயின் ரிலேட்டடான சம்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். எக்ஸ் கம்ப்யூட் கேபிட்டல் கெயின் ஃபார் அசஸ்மெண்ட் இயர் 2025 அண்ட் 26க்கான அசஸ்மெண்ட் இயர் வந்து கொடுத்துருக்காங்க. ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அவங்க ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான் வாங்கி சேல் பண்ணுறாங்க. இப்போ அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். டேட் ஆஃப் பர்ச்சேஸ் January 2, 2023 அப்போ தான் அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. அது எப்போ சேல் பண்ணுறாங்கன்னா December 30, 2024 அப்போ தான் சேல் பண்ணுறாங்க. காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனுங்க தான் பர்ச்சேஸ் பண்ணது. எக்ஸ்பென்சஸ் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து 1000 rupees. பர்ச்சேஸ் பண்ணுறப்பான செலவு வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம லிஸ்ட் பண்ணிடுவோம். அடுத்ததாக சேல்ஸ் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க, அது எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்கன்னா 8 lakhs கொடுத்துருக்காங்க. அப்போ சேல் பண்ணுறதுக்கான எக்ஸ்பென்சஸ் வந்து இருக்குது, அதுக்கு வந்து 5000 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து சம் போடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபார்மேட் எழுதிட்டேன், இப்போ நம்ம எழுதலாம். இப்போ நமக்கு வந்து சேல் எழுதணும். நம்ம எவ்வளோக்கு விற்றுருக்கோங்கிறது, எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்கோன்னா 8 lakh விற்றுருக்கோம். 8 lakh நம்ம போட்டுறோம். அடுத்ததாக அதுக்கான செலவா அதை லெஸ் பண்ணுறோம். 7,95,000 rupees வருது. இப்போது இதுலேருந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் தான் நெட் சேல்ஸ் கன்சிடரேஷன், நம்ம எழுதியாச்சு. அடுத்ததாக பர்ச்சேஸ் பண்ணது போடுறோம். பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோன்னா 5 lakhs பண்ணியிருக்கோம். பர்ச்சேஸை வந்து மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 2,95,000 rupees வருது. எக்ஸ்பென்சஸ் அண்ட் பர்ச்சேஸ் வந்து கொடுத்துருக்காங்களா, அந்த 1000 rupees மைனஸ் பண்ணுறோம். அதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறதா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 2,94,000. இதுதான் நமக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். இப்போ